பார்க்கிங் பண்ணுற இடம் வந்துருச்சு பக்கத்தில். ஃபுல்லாக ஒரு பண்ணைக்குள்ள தான் போகிறோம். ட்ரெயின் கிராசிங் இருக்குல்ல, சூப்பரான வீடுகளாக இருக்குது. என்ன ஜெர்மன்காரங்க வாழ்கிறாங்க. Turn left, then continue for 70 meters and arrive at your destination. ரிவர்ஸ் பண்ண திரும்பணும்னா முடிஞ்சிச்சு. ஆள் இல்லாத ட்ரெயின் கிராசிங். பாருங்க, ட்ரெயின் வருதா? இதுதான் நாங்கள் ஆட்டுக்குடிலாம் இருக்கா. இதுதான் இந்த இடத்துல நம்ம கேம்பிங் அடிச்சிருக்கிறோம். நம்ம சூப்பராக இருக்குது. பிரீமன் சிட்டி பக்கத்துலேயே. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும் சிட்டி. பாருங்கள் எவ்வளோ. இது ஃபுல்லாக ஒரு பண்ணை ஏரியாக்கள், விவசாயிகள் ஏரியாக்கள். பெரிய விவசாயம் கிடையாது உங்களுக்கு, நினைக்கிறேன் சின்ன அளவில் செய்கிறாங்க போலாங்க இந்த சைடில். பெரிய விவசாயம்னா ஹெக்டேர் கணக்கில் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இதில் நம்ம எங்கே கேம்பிங் அடிச்சுக்கொண்டு போகலாமா? நம்ம இது ஒரு ப்ரைவேட் வீடு. அவங்க வீட்டுக்குள்ளே இது பண்ணுறாங்க, அவங்க அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போய் நம்ம கேம்ப் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம், ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத. ஆடு கோழி இருக்குது. அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க இப்படி ஒரு கேட் போட்டிருக்குறாங்க. கேட்டை பூட்டுவோம். இதுக்கு கரண்ட் இருக்குது. இப்போ ஆள் இல்லாத நேரத்தில் அதையும் போட்டு விட்டாங்கன்னா ஆடுகள் இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி. இங்கே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க அவங்க. குளிர்ச்சின்னு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டலாங்கிறதுக்கு. ஆனால் இங்கே செம்ம வெயிலாக இருக்குது. இது அவங்களுடைய ப்ரைவேட், அங்கே வீடு இருக்குது. இங்கே சைடில் அவங்களுடைய நிலம். அதில் நிறைய ஆடு இருக்குது, கோழி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு போல் அவங்களுடைய வீட்டுக்கு. இதுக்குள்ள தான் நம்மளுடைய கேம்பிங் அடிச்சிருக்கிறோம். பக்கத்தில் ஒரு தண்ணி போகுது. வேணால் அவங்களுடைய போட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதில் சைக்கிள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சூப்பராக இருக்குது. வெதரு நல்லா வாட்சி போச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் நாங்கள் திறந்து விட்ருக்குறோம். மேலெல்லாம் திறந்து விட்டு கொசு வலையை அடித்தாச்சு. ஏன்னா பூச்சிகள் நிறையா வரும் அவங்களுக்கு. மரங்கள்லாம் வச்சுருக்காங்களா அவங்களுக்கு. நைட்டு நீங்கள் கேம்ப் ஃபயர் மாதிரி செய்யணும் அப்படின்னா அதில் போட்டு எரிச்சுக்கோங்க நீங்கள். சரி, ரொம்ப குளிர்ச்சி உள்ளே உட்காரணும். இதுக்குள்ளே சோஃபாலாம் இருக்குது, உட்காரலாம். இந்த இதில் வந்து கரண்ட்டு கிடையாது. கரண்ட் இல்லைன்னா என்ன, கரண்ட் இல்லைன்னா நல்லது தான் உங்களுக்கு. நம்ம ஃப்ரிட்ஜை கேஸில் ஆன் பண்ணியாச்சு. வெளிச்சம் எப்படியும் ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் இருட்டும் 2 மணிக்கு விடிஞ்சிடும். நம்ம காலைல எழுந்திரிச்சு நம்ம போகிறோம். நம்ம வேறு என்ன சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது தானே உங்களுக்கு. ஆனால் ஒரு நல்ல ஒரு இயற்கையான இடமா இருக்குது. ரொம்ப அதுக்கு தானே வரோம் கேம்பிங்கு, இயற்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வரோம் நம்ம. இது என்ன, இந்த ஆடுகள் எல்லாம் கொஞ்சம் வெக்கப்படுமா. அதில் 2 ஆடு இருக்குது. அவர் மட்டும் தான் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாரு. மற்ற ஆடுகள் எல்லாம் கொஞ்சம் வெக்கப்படுற ஆடுனால வராதான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் விரும்பின இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுடைய கேம்பிங்கை ஸ்டாப் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆடெல்லாம் படுக்கிறதுக்கு அங்கே போயிடும். நைட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சத்தம் போடாமல் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நைட்டு தான், அப்புறம் காலைல போக போகிறோம். நம்ம ஜஸ்ட் இங்கே சிட் ரிலாக்ஸ், அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியே நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு போக வேண்டியது. அவங்களுக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீ அடுத்து சாப்பாடு தான் சாப்பிட்றதுக்கு பசி இல்லை. வர வழியில் நிறைய நொறுக்கு தீனியை காரில் ஃபுல்லாக சாப்பிட்டே வந்ததுனால
பயங்கர பசி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. இந்த டிரைவிங் ட்ரிப் வந்து நல்லா இருந்தது. நாங்கள் கரெக்டாக ஒரு 7:20 போல் கிளம்புனோம். நாங்கள் நம்மள பார்டருக்கு வந்து 2.5 ஹவர்ஸில் வரலாம், 3 ஹவர்ஸில் வந்துவிட்டோம். நாங்கள் அதே நல்லா போச்சு. ஆனால் ஹம்பர்ங்கிற இடத்துல நிறையா ரோடு வேலை நடக்கிறதுனால நேவிகேஷன் சுற்றி போக சொல்லிச்சு. 70 கிலோமீட்டர் சுற்றி, ஆமத்த டிஸ்டன்ஸ் ஒரே தான் அவங்களுக்கு. ஏன் 70 கிலோமீட்டர் ஓட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிராஃபிக்கில் வரலான்னு பார்த்தா பெரிய டிராஃபிக் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சு. ஒரு 15-20 கிலோமீட்டர் கிட்ட. அதில் கொஞ்சம் லேட் ஆனது. 2 மணி நேரத்தில் பிரேக் அடித்தோம். நாங்கள் இங்கே சரியாக ஒரு 4 மணிக்கு வந்தோம் நாங்கள் பிரீமன்கிற இடத்துக்கு. இன்றைக்கி நைட் தங்கிட்டு இங்கேருந்து ஹாலந்துக்கு நாளைக்கு போக வேண்டியதான் உங்களுக்கு. இப்போ கேம்பிங்கில் வந்து நீங்கள் இப்போ போனால் சிட்டிக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு. ஆனால் அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கிறோம் நம்ம. இயற்கையும் வெதர் குளிர் மழையாக இருந்துச்சு அப்படின்னோம்னா எங்கேயாவது நம்ம டவுனுக்குள்ளே போயிட்டு வரலாம். நம்ம வெதரும் நல்லா இருக்குது. ரைட், சிட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கழித்து சாப்பிடுவோம். அந்த ஆட்டுக்குட்டிகிட்ட போவோம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஓடுறாங்களா இல்லையான்னு. இது வரைக்கும் சார் இருக்கு, பார்த்துட்டோமா? அங்கே ஏதோ தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இவர் பாருங்க, ஒரு பாட்டுக்கு அமைதியாக பின்னாலே வருவார். அவருக்கு கம் 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 வாங்க. என்ன அவங்களுடைய வீடு இது. இதில் ஒரு குட்டி ஆடு 1 மாதம்தான் வச்சுட்டு இருந்தாங்க. இவர் பாருங்க வராது பின்னாலே. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ம், ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுருக்குறாங்க. வராது பின்னாலே. வாங்க வாங்க வாங்க, வழிகாட்டுங்க, எனக்கு தெரியாது, உங்கள் ஏரியா தான். வாங்க 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 அண்ணாத்தா. ம், அவங்கெல்லாம் தங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்குறாங்க மேய்கிறதுல. என்ன நின்றுட்டீங்க? அதுக்குள்ள கக்கா வந்துருச்சு அவங்களுக்கு. ம், வா வா. சூப்பர், சின்ன போட்டு. நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க இயற்கையாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க காலையில் தாங்க 8:30க்கு நான் வேலைக்கு போவேன். நான் அதுக்கு முன்னால் தான் சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி பெருசாக இல்லை, அதில் போட்டு பாருங்க ரெட்டு, அவ்வளோ தூரத்துக்கு உயரம் போல் தண்ணி. அந்த போஸ்ட்டில் விட்டுருக்குறாங்கண்ணே. சூப்பரான இடம்ண்ணே. அவருக்கு ஒரு கேரட் கொடுங்க. கேரட் தரலாம் வான்னு சொல்லியிருக்கேன். வராரு பின்னால் கேரட் கொடுக்கறதுக்கு. கம். அவர் தான் எனக்கு வழி காமிக்கிறார் அவர். கம் அண்ணாத்தா. பொம்பளையாவ? நைட்டெல்லாம் இங்கே இருக்கேன் எங்களோட. என்ன என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் கிடையாது வந்துட்டா, முடிஞ்சு உங்களுக்கு. ம், ஓகே, குட். நிழலுக்கு நோக்கி போயிடுச்சு.